நியூ இயர்க்காக கேக் செய்ய போகிறோம். அதுக்கு வந்து நல்ல ஆரஞ்சு ஃப்ரூட்ஸ் இதை வந்து நல்லா பிழிஞ்சிட்டு ஆரஞ்சு ஜூஸ் ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். ஒரு பழத்தோட ஜூஸ் நல்லா எடுத்துக்கலாம். ஃப்ரெஷ் ஜூஸு, பேக்கெட் ஜூஸில் இல்லாமல் நல்லா ஃப்ரெஷ் ஜூஸ் எடுத்துக்கலாம். இது வந்து ப்ளம் கேக்குன்றதுனால எல்லாமே ஃப்ரூட்ஸு, நட்ஸ், இன்ஸ்டக்ட்ஸ். இதில் இந்த 2-3 கொட்டை இருக்கிறது மட்டும் எடுத்துடலாம். இப்போ நம்ம இந்த ஃப்ரூட்ஸில் இது வந்து டேட் ஃப்ரூட்ஸு, இது வந்து பாதாம், இது வந்து ட்ரை கிரேப்ஸு ப்ரௌன்து, இது பிளாக்கு, இது வந்து ஃபிக்கை வந்து சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஃபிக்கு. அதுக்கப்புறம் கேஷ்யூ எல்லாம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறது. அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்ல டூட்டி ஃப்ரூட்டி இது கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டுட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட நம்ம இன்னும் நட்ஸு என்ன வேணால் போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம இதை வந்து ஆரஞ்சு ஜூஸோடு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம நல்லா இதை வந்து இது நல்லா இதோட ஜூஸோட மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 6 ஹவர்ஸ் இதை வந்து அப்படியே நல்லா தட்டு போட்டு மூடி வச்சிடணும். 6 ஹவர்ஸ் கழித்து தான் நம்ம மற்ற ப்ராசஸிங்கெல்லாம் பண்ண போகிறோம். இது வந்து ஜூஸோடு சேர்த்து இப்போது போட்டாச்சு. இப்போ வந்து நம்ம இதை நல்லா டைட்டாக மூடி வச்சிடலாம். இதை வந்து நம்ம 6 ஹவர்ஸ் கழித்து பார்க்கலாம். இப்போ சர்க்கரை இல்லாமல் வெல்லத்தில் கேக் பண்ண போகிறோம். ப்ளம் கேக் நல்லா ஃப்ரூட்ஸ் எல்லாம் காலையில் 6 ஹவர்ஸ் முன்னாடி ஜூஸோட ஃப்ரூட்ஸ் எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். இது வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு ஸ்டெப் வந்து இது வந்து நம்ம இப்போது இந்த இதில் அளவில் 1 டம்ளர் வெல்லத்தை போட்டுக்கிறோம். இதில் அளவு வந்து இதே அளவில் மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம். இது இப்போ வெல்லம் வந்து இதில் ஒன்றுனாக்க அதே மாதிரி தண்ணி இதில் 1, அதே கிளாஸில் 1.5 டம்ளர் கோதுமை மாவு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வெல்லத்தை கரைச்சிக்கலாம். நல்லா வெல்லமெல்லாம் நல்லா கரைஞ்சிடுச்சு. நம்ம என்ன பண்ண போகிறோம், இதை வடிகட்டிக்கலாம். 2 நிமிஷத்தில் கரைஞ்சிடுச்சு. இப்போ கல் எல்லாம் இல்லாத மாதிரி நல்லா கரைய விட்டுக்கலாம் இதில். ஏன்னா இது வந்து வெள்ளைப்பாகு வந்து ஆறணும். பார்த்திங்களா கொஞ்சம் எவ்வளோ இருக்குது. அதனால் இது வந்து ஆறட்டும். அது ஆறிடட்டும். அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணணும். இப்போ மிக்சிங் பவுலில் ஃபஸ்ட்டு நம்ம மார்னிங் வந்து ஃப்ரூட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தோம். அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ப்ளம் கேக்குன்னா யாருக்கும் இஷ்டம் இல்லை, எல்லாருக்கும் ரொம்ப இஷ்டம் இல்லைங்களா. இப்போ வந்து அதில் நம்ம வெள்ளைப்பாகு வடிகட்டி வச்சுருக்கோம். அதை வந்து இதோடு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் பட்டை லவங்கம் பொடி இதில் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா ஸ்மெல்லுக்காக. அதுக்கப்புறமா நட்மக் பவுடர், ஜாதிக்காய். இந்த ஜாதிக்காயை வந்து நீங்கள் இதில் போட்டு பாருங்கள், அவ்வளோ நல்லது உடம்புக்கு. ஜாதிக்காய் பொடி இது.
ரொம்ப வாசனை, உடம்புக்குமே ரொம்ப நல்லது. இப்போ ஜாதிக்காய் பொடி இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஜாதிக்காய்ன்றது இப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறமா கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சம் ஏலக்காய் பொடி எல்லாம் சேர்த்துட்டு, இப்போ நம்ம வந்து 1 டம்ளர் வெல்லம் எடுத்தோம் இல்லைங்களா, இதில் வந்து 1.5 அளவுக்கு கோதுமை மாவு, அதே இதில் மெஷர்மெண்ட்டில் 1.5 அளவுக்கு கோதுமை மாவு, இதில் வந்து பேக்கிங் பவுடர், நல்ல கோபுரமாக 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம். இது வந்து பேக்கிங் சோடா, இது வந்து ஒரு 1/2 ஸ்பூன். இப்போ இதை ஜெலிச்சிக்கலாம் இதுலேயே. இந்த இந்த போட்டிருக்கோம் இல்லைங்களா, பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, இதெல்லாம் மிக்ஸ் ஆகி நல்லா இதாகிக்கும். இதில் இப்போ நம்ம இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரூட்ஸு, அந்த வெல்லம், சுகரும் போட்டுக்கலாம். விருப்பம் இருக்கவங்க சுகர் போட்டுக்கலாம். நம்ம இப்போ இதை வந்து மிக்சிங் வந்து ஒரே சைடில் தான் மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ இது கொஞ்சம் கன்சிஸ்டன்சி கொஞ்சம் திக்னஸ்ஸாக இருக்குது. இப்போ நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் தளர்வாக வேணும்னு கொஞ்சம் லைட்டாக பால் விட்டுக்கலாம். இதில் எவ்வளோ வேணுமோ பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுக்கலாம். இதில் வந்து வெஜிடபிள் ஆயில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும். நல்லா ஒரு 100 ml மிக்ஸ் பண்ணிக்கணும். இதில் கண்டிப்பாக ஆயில் மிக்ஸ் பண்ணணும். இன்னும் கொஞ்சம் லைட்டாக பால் விடணும். இதுக்கு போதும். இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பேக் பண்ணிடலாம். இது இப்போ அது ரெடி ஆகிடுச்சு. இன்னும் 1 நிமிஷம் தான் மிக்சிங் பண்ணணும். அதுக்குள்ளே இது வந்து ஒரு 10 minutes வந்து இது ஹீட் ஆகணும். நம்ம குக்கரில் தான் செய்ய போகிறோம்.
இதுக்கு உள்ளே வந்து நம்ம இதை இது வெசில்ஸ் உட்கார்ற மாதிரி அதை வச்சுட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு இதை ஹீட் பண்ணிக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆன அப்புறமா தான் நம்ம அது உள்ளே வைக்க போகிறோம். அவ்வளோதான். இது கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அதில் அதுக்குள்ளே இது 2-3 நிமிஷம் மிக்ஸ் பண்ணுறதுக்குள்ளே அது ஹீட் ஆகிடும். போட்டுக்கலாம். இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு ட்ரேயில் வந்து பட்டர் பேப்பர் இதுக்குள்ளே போட்டு வச்சுக்கோம். இப்போ நம்ம வந்து இதை வந்து இதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அப்படியே கன்சிஸ்டன்சியில் தான் நம்ம கரெக்டாக பண்ணியிருக்கோம். இதுக்கு இப்போ நம்ம கொஞ்சம் விட்டுக்கலாம். இதில் நம்ம கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் மேலே நிறைய ஃப்ரூட்ஸ் போட்டுக்குவோம். இது மேலே கொஞ்சம் போட்டால் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம கொஞ்சம் மேக்ஸிமம் நம்ம வந்து எந்த அளவுக்கு இதுக்கு வந்து நட்ஸ் எல்லாம் சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும். சாப்பிட்றதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். கொஞ்சம் முந்திரி, டூட்டி ஃப்ரூட்டி கொஞ்சம், பாதாம் கொஞ்சம், கேஷ்யூ கொஞ்சம் எல்லாம் போட்டிருக்கோம். இப்போ வந்து இது ஒரு 5 மினிட்ஸ் ஹீட் ஆகிடுச்சு. இதை நம்ம இதில் வைக்க போகிறோம். இதை நம்ம வச்சுட்டு இப்போது மூடிட்டு கரெக்டாக ஒரு 40-45 மினிட்ஸ் கழிச்சு தான் நம்ம இது ரெடியாக இருக்கான்னு செக் பண்ணணும். நடுவில் நம்ம இதை ஓப்பன் பண்ணவே கூடாது. பண்ணால் ஏர் வந்து உள்ளே போயிடும். அதனால் நம்ம இப்போது இதை வந்து நம்ம 45 மினிட்ஸ் கழிச்சு தான் இதை பார்க்கலாம். 45 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ரெடியாக இருக்கான்னு சொல்லிட்டு. இதில் சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு. இது நம்ம மெதுவாக வெளியே எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா நம்ம இதை வந்து கொஞ்சம் சூடாக இருக்குது. இதை வந்து ஒரு தட்டில் ஒரு பிளேட்டில் நம்ம அப்படியே இதை வந்து கவுத்தி இது பண்ணிவிட்டு நம்ம பீஸ் போட்டு பார்க்கலாம். கொஞ்சம் ஆறணும். ஆறிடுச்சு. நம்ம லைட்டாக ஓப்பன் இதில் வந்து ஓரமாக லைட்டாக இப்படி பண்ணிவிட்டு
செஞ்சுட்டு வந்துடுச்சு. இப்போ நம்ம சூப்பராக இப்போ நம்ம இதை மெதுவாக சூப்பராக கேக் வந்தாச்சு. நியூ இயர் கேக் ரெடி. ஜனவரி 1க்கு இதே மாதிரி எல்லோரும் செஞ்சு சாப்பிட்டுட்டு லைக் பண்ணி நம்ம இதை வந்து கட் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக ஸ்பாஞ்சியாக கேக் ரெடி. அருமையாக வந்திருக்குங்க. ரொம்ப நல்லாயிருக்கு. இது நம்ம சுகர் சேர்க்காம வெல்லம் போட்டு பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி ஜனவரி 1க்கு செஞ்சு சாப்பிட்டுட்டு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப நல்லா வந்திருக்கு கேக்கு. இதில் வந்து நிறைய ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம். நிறைய ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணி சுகர் போடாமல் ஹெல்த்தியாக மைதா மாவு இல்லாமல் கோதுமை மாவில் செஞ்சுருக்கிற கேக்கு நல்லா வந்திருக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.